அன்புக்கு வந்து ரொம்ப குளிர் அதிகமாகிடுது. அதனால் கண்மணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அவங்க புடவைய எடுத்து வந்து கண்மணி வந்து அழகாக வந்து அப்படியே அன்புக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போத்தி விடுறாங்க. ஆனால் அவரு வந்து போத்திக்கிறாரு. நம்ம கண்மணி வந்து குளிர நடுங்கிறத பார்த்து அன்பு என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து ஒரு போர்வை எடுத்து அப்படியே வந்து கூட அந்த ஸ்க்ரீன் மாதிரி இருக்கிற துணி எடுத்து அப்படியே வந்து போத்தி விடுறாரு. அப்பவும் குளிர் தாங்கலை. அது அவர் போத்தி இந்த போர்வையோடு சேர்த்து வந்து அப்படியே வந்து டைட்டாக இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு. 2 பேரோட மூச்சு காற்று ஒன்றா கலக்குது. அந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க 2 பேருமே. ரொம்ப வந்து டைட்டாக பிடிச்சு அப்படியே வந்து தன்னை அறியாமல் வந்து 2 பேருமே ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டிக்கிறாங்க. அப்படியே வந்து அன்போட அணைப்பில் வந்து கண்மணி தன்னையே மறந்துடுறாங்க. அதே மாதிரி கண்மணியோட அணைப்பில் வந்து அன்பு வந்து தன்னையே மறந்துடுறாரு. 2 பேரும் ஒன்றா வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து உறைஞ்சி போகிறாங்க. இங்கே வந்து அன்பும் கண்மணியுமே காணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம கார்த்தியும் அவங்க அப்பாவும் தேடி வராங்க. எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. எங்கே போனாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு செக்யூரிட்டி கிட்டே கேட்குறாங்க. சரி, நீ எப்போ பார்த்த வந்து அன்புவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை தம்பி, நான் வந்து சாயந்தரம் தான் சார் போகும்போது பார்த்தேன். ஆனால் அவரோட கார் மட்டும் இங்கே இருக்குது தம்பி. அதான் எனக்கு என்னன்னு தெரியல, காரை விட்டு போயிட்டார். என்னது, காரை விட்டுட்டு போயிட்டானா? இவ்வளோ நேரம் கழிச்சு சொல்கிறீங்க அப்படின்னு ஓடி போய் பார்க்குறாங்க. கார் உள்ள ஃபோன் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போது கார் உள்ள ஃபோன் இருக்குது. ஃபோனை வச்சுட்டு காரையும் வச்சுட்டு எப்படி வந்து அன்பு போவான்? இது சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக அன்பு இங்கே தான் எங்கேயோ இருக்கா. அப்போ கண்மணி அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா கண்மணியோட சைக்கிளும் அங்கேயே இருக்குது. சைக்கிளை விட்டுட்டு கண்மணி இருக்கவே மாட்டா. ஏன்னா அது அவங்க அம்மா வீட்டு சைக்கிளு. அதை விட்டுட்டு கண்மணி என்றைக்குமே வரமாட்டா. அதனால் அன்பும் கண்மணி இங்கே தான் எங்கேயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. உடனே வந்து செக்யூரிட்டி, நீ என்னத்தை பார்த்த, முதல்ல பா கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. எங்கேயுமே எங்கே போனாங்க, எங்கேயுமே இல்லையே, இங்கே தானே இருக்க மாதிரி இருக்குது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. கண்மணி வந்து பேச முடியாமல் நிலைக்கு போயிடுறாங்க. அந்தளவு உறைஞ்சி போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுக்கு எல்லா இடமும் தேட்டு சரி வேறு ஏதாவது ரூம் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. கடைசியாக அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு வராங்க. அங்கே வந்து இந்த ரூம்லையா, இந்த ரூமுக்கு ஏதாவது லாக் இருக்கா? இல்லை தம்பி, அது வந்து மெயின் இதோட லாக் ஆகிருக்கு அப்படின்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அதுலேயும் வந்து ஓப்பனே ஆகலை. அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா அன்பு கண்மணி அப்படியே உறைஞ்சி போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே கண்மணி அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் செக்யூரிட்டி எல்லாருமே சேர்ந்து ஓடி வந்து 2 பேரையும் வந்து பொறுமையாக வந்து வெளியே அழைச்சிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்காக நிறைய வந்து ஃபேன்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஹீட்லாம் பண்ணி அவங்கள மூச்சு விட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் போன மூச்சு மறுபடியும் திரும்பி வர மாதிரி ஆகிடுது. கண்மணிக்கு அன்புக்கும் அப்படியே மூச்சு விடுறாங்க. எப்படி இதில் வந்து மாட்டினீங்க அப்படின்னோடனே அப்படியே வந்து கண்மணி அழறாங்க. அழாதீங்க, நீ சரியாயிடும், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கை காலை நல்லா தேய்ச்சி விடுறாங்க 2 பேருக்கும். அடுத்து வந்து சரி வாங்க போகலாம், எதுக்கும் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிக்கலான்னு, இல்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு வந்து பார்த்துட்டு சரி எதுக்கும் டாக்டர் கிட்ட செக் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. இங்கே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க நம்ம சிவகாமி. அன்பும் கண்மணி வராங்க. வந்தோடனே வந்து அவங்கள பார்த்துட்டு அப்போ தான் நிம்மதி அடைகிறாங்க. என்ன இப்படி வந்திருக்காங்க அப்படின்னோடனே இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. நம்ம கார்த்திக் அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க, இப்படி மாட்டிக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து கண்மணி அன்பு அதுக்கப்புறம் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. கண்மணி வந்து ரொம்ப சந்தோஷமாக நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அன்பு கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி மாட்டிக்கினது வந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்க அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்றாரு. இல்லைங்க, இவ்வளோ நாள் என் மேலே உங்களுக்கு அன்பே இல்லை, என்னை வெறுக்கிறீங்கன்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் அந்த டைமில் வந்து என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்றா நீங்கள் என்னை கட்டி பிடிச்சிங்க பாருங்கள். அப்படியே வந்து நீங்கள் அணைச்சி வந்து எனக்கு உயிர் கொடுத்தீங்க. அந்த நொடி என்னால் மறக்கவே முடியாதுங்க. உண்மையிலேயே நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சுங்க அப்படின்னு அப்படியே வந்து பார்க்குறாரு. நான் ஒன்றும் அன்புக்காக செய்யலை, நான் யாராக இருந்தாலும் இப்படி தானே செய்வேன். அதே எப்படிங்க செய்வீங்க? உங்கள் பொண்டாட்டி தவிர மற்றவங்களால எப்படி நீங்கள் கட்டிப்பிடிப்பீங்க? நானும் எப்படி விடுவேன் அப்படின்றாங்க. இது மட்டும் நல்லா பேசு, மற்றபடி எந்த ரூமுக்கு போகணும், என்ன கதை ஆகுது, என்ன ஏது எதுவும் பார்க்காத நான் அப்படின்றாரு. சாரிங்க, எத்தனை வாட்டி தான் சாரி சொல்லுவேன், இதுக்கப்புறமாவது தயவு செய்து ஜாக்கிரதையாக இரு. ஜாக்கிரதையாக இருந்தாலும் நான் மாட்டிக்காதவரும் ஜாக்கிரதையாக இரு, என்னால் முடியல உன் கூட அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அன்பு வந்து கண்மணி ஒன்றா அப்படியே வந்து கட்டி பிடிச்சது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம கண்மணிக்கு. அப்படியே நினச்சி பார்த்து பூரிச்சு போகிறாங்க. எங்கள் அவங்க அத்தை வந்து கேட்குறாங்க, என்ன கண்மணி எப்படி இருக்கு இப்போ உடம்பு அப்படின்னு. நல்லா இருக்கு அத்தை அப்படின்றாங்க. உடனே வெக்கப்படுற கண்மணியை பார்த்துட்டு புரிஞ்சிச்சு அப்படின்றாங்க. சிரிக்கிறாங்க கண்மணி.